ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ளவுஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், அதாவது ஸ்கை ப்ளூ கலர். சாரியோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கலர் தான், ஸ்கை ப்ளூவே தான். இது வந்து ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஷவருக்கு, அதாவது ஆர்டருக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ சீமந்த ப்ளவுஸு. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் காமிச்சாங்க. அந்த நெட்டட் டிசைன் வந்து கொஞ்சம் கஷ்டம், ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஃபுல்லாகவே வந்து சர்தோசி அண்டு கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸு. ஸோ அது வந்து 10-15 கிட்ட வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது நெட்லேருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. எல்லோ கலர் ப்ளவுஸில் வந்து இந்த டிசைன் இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பண்ணித்தரோம். இது வந்து என்ன ப்ரைஸுங்கிறத நான் உங்களுக்கு எப்பயும் போல் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல. என்ன ஆச்சுன்னா, வீட்டில் வந்து ஒய்ஃபை ப்ராப்ளம். ஒய்ஃபை வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏர்டெல்லேருந்து ஃபோன் பண்ணி வர வச்சு ஒய்ஃபை கிளியர் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஃபஸ்ட்டு இதை ட்ராப் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப பிளர்ராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேலப் வந்து நான் ப்ளவுஸில் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு ஜிக்ஸாக் டைப்பும் ஒரு வளைவு டைப்புன்ற மாதிரி ஸ்கேலப் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு, நல்லா ட்ரை ஆன பிறகு, அதை சுற்றி ஜர்தோசியில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே வந்து அந்த கட் பீடு பாருங்கள், வி மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். வி மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பீட் கொடுத்துட்டு, அதாவது ஸ்டோனுக்கு சென்டராக அந்த வி மாதிரி வரைஞ்சிட்டு அதில் கட் பீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கட் பீடு கீழே ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனுக்கு மேலே 2 சுகர் பீடு. அதுக்கு பக்கத்தில் அந்த ஜிக்ஸாக்கு கட் பீடில் வருது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு பீடு, அதை சுற்றி சுகர் பீடு. அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி இந்த 8 கால் பூச்சியில் ஒரு கால் வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கால் மாதிரி வச்சு நான் 2 கட் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படி. ஸோ இந்த டிசைனே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் ஜூம் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஸோ அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கொசன்னு இருந்தாலும், ஆனால் ஒர்க் வைஸ் செம்ம நீட்டாக இருந்தது. ஸோ அழகாக எலகண்ட்டாக இருந்தது இந்த டிசைனு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பார்டர் எதுவுமே போடலை. ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான். ஹேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்டில் போட்டிருந்தேன். நெட்டு வந்து ப்ளூ கலரு நெட்டு, கொஞ்சம் டார்க்காக இருந்தது அந்த நெட்டு தான். நெட்டு கிளாத் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பார்டர் வந்து கீழே கட் பண்ணி நீங்கள் நெட்டு கீழே அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அதே மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஸோ கழுத்தில் என்ன டிசைன் போட்டிருந்தனோ அதே தான் வந்து நான் கையிலையும் ஹேண்ட்லேயும் போட்டிருந்தேன். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்டராக போட்டிருப்பேன். கீழே ஒரு பார்டரு, மேலே ஒரு பார்டரு. அதுக்கு மேலே நெட்டு வந்து முதலியே வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். எங்கள் டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது நெட்டு மேலே அந்த பார்டர் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹேண்டு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஒரு மாதிரி ஜலன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், டபுள் லேயர் நெட்டு வந்து போட்டு அதுக்கு மேலே பார்டரை வந்து ஓரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ராயிங் தான் இதை நான் பண்ணேன். ப்ரிண்ட்டு எதுவுமே நான் போடலை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ராயிங்கில் அந்த ஜிக்ஸாக் மாதிரி வரைஞ்சிட்டாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டிசைன் வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டலாக
போட ஆரம்பிக்கும் போது நம்ம கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து நமக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயமாக புரியும். ஸோ இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நான் வந்து போஸ்ட்டாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது கூட பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ Pinterestல இருக்குது நம்மளோட டிசைன்ஸ், அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் போடுவேன். ஸோ அதுலேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதோட ப்ரைஸும் நான் வந்து சொல்கிறேன்னு இருக்கேன். ஸோ வீடியோ விட்டு போகாதீங்க, நான் சொல்கிறேன் இதோட ப்ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் போர்டில் இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறது தான் இந்த டிசைனு. ஸோ அவ்வளோ அதே மாதிரி அந்த குட்டி குட்டி ஹேங்கிங்ஸு அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதுவும் நான் என்ன பண்ணேன், லேசி டேசி டைப்பில் வந்து பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து சம்கீஸ் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் போர்டில், அதாவது ஒர்க்கு முடிச்சுட்டு போர்டில் இருக்கும்போது கீழேயும் அந்த ஸ்கேலப் ஜிக்ஸாக் டைப் வந்து போட்டிருக்கேன். அந்த ரவுண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் வந்து நான் ஃபில் பண்ணியிருந்தேன். டாட்ஸ் எல்லாமே போட்டு பக்காவாக சூப்பராக அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் கூட நான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் இருக்கிறது வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ரிச் லுக்காக இருந்தது. ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் காஸ்ட் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு தரலாம் அப்படின்றதுக்காக டேப்லெட் பீட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட்டில் வந்து நல்ல ஒரு கொசன்னு ஒன்று போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல ஃபில்லிங் வந்து அடர்த்தியாக. ஸோ இந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது. கஸ்டமர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த நான் அவங்க நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிசைனே பார்த்து நான் பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த பார்டர்ஸ் எல்லாமே அழகாக பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சுது. நெக்கோட பேட்டர்ன் அதே மாதிரி ஸ்டிச்சிங் கூட நல்லா அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் இது ஈஸியாக போடலாம். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டு கூட வந்து நல்லாவும் சொல்லலாம், இல்லை கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு 500,000 ருபீஸ்க்கும் கம்மி பண்ணியும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் அண்ட் ஸ்டிச்சிங் 750. ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ரைஸு நாங்கள் வாங்கியிருந்தது. ஸோ இந்த ப்ரைஸ் ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் வாங்கியிருக்கிறது அதிகம் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து நிறைய இடத்துல விசாரிச்சதில் ரேட் அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து சரி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணித்தாங்கக்கா இந்த ப்ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் நிறைய தருவாங்க ஆர்டர் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட் ஆர்டர் நல்லாவே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி பண்ணது தான். ஸோ இதுதான் ப்ரைஸ் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து ஜர்தோசிலாம் கூட போடலை அவங்க காமிச்ச டிசைனில். ஸோ நான் வந்து ஜர்தோசிலாம் போடுறேன் அந்த ஸ்டோனை சுற்றிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டோன் சுற்றி எல்லாமே வந்து ஜர்தோசி வந்து நான் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஏன்னா அவங்க காமிச்ச டிசைனில் வந்து ஸ்டோனை சுற்றி ஜர்தோசிலாம் ஃபில் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து விவியாக ஜிக்ஸாக் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த மற்ற ஃபில்லிங்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மற்ற ஃபில்லிங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நான் வந்து ஸ்டோனை சுற்றி வந்து ஜர்தோசி போட்டால் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி வெறுமனே இருக்காது அப்படின்றதுக்காக ஜர்தோசி போட்டிருந்தேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ஓகேவா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.